ஒரு 25 வயசு இளைஞனோட கனவு இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யமாக மாறி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1992 கொழும்பில் ஃப்ரெஞ்ச் கார்னர் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் முபாரக். ஆரம்பத்தில் இந்த கம்பெனி ரொம்பவே ஸ்லோவாக போச்சு. அதே நேரத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸையும் சந்திக்க துவங்கிச்சு. கடன், அதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே கடும் ஸ்லோவாகவும் கடும் வீழ்ச்சியும் தழுவிச்சு. இந்த நேரத்தில் எல்லாருமே நினச்சாங்க இந்த ஃப்ரெஞ்ச் கார்னர் கம்பெனி ஒரு கட்டத்தில் வீழத்தான் போகுது அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் குறிப்பாக 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தன்னோட கம்பெனியை மற்ற கம்பெனி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக காட்ட முயன்றார். அதாவது இந்த கடைக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும், அதாவது உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நீங்களே செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கை இங்கே கொண்டு மற்ற கம்பெனியை விட தன்னோட கம்பெனியை டிஃப்ரெண்ட்டாக காட்டினார். இந்த நேரத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வர ஆரம்பித்தாங்க. இதனால் 2005ஆம் ஆண்டு தன்னோட ஃப்ரெஞ்ச் கார்னர் என்ற அந்த பெயரை நோ லிமிட் அப்படின்னு மாற்றுறாரு. இப்போது இந்த நோ லிமிட் என்ற இந்த பெயரை இலங்கையில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலையுமே தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் 500 லேபர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ண இந்த ஃப்ரெஞ்ச் கார்னர் கடை இன்றைக்கி 1000க்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு காணப்படுது. அதே நேரத்தில் இன்றைக்கி பல நாடுகளில் 25க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. முயற்சி பண்ணுறவன் இன்றைக்கி தூக்க மாட்டேன்னு நினைக்கி, இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன். இந்த வாழ்க்கையை ஒரு முறை தான் வாழ முடியும். போராட கண்டிப்பாக ஜெயிப்பேன்.